ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வீடியோ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஜிஎஸ்ஸுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தேங்க. அப்போ நான் செக் பண்ணுறப்ப விவிடிஎன்பிஎஸ்சியில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்தது. பட் அவங்க டெஸ்ட்டு ஷெடியூல் 7 and 8 கிட்ட முடிச்சுட்டாங்க. அப்போ இன் பிட்வீனில் ஜாயின் பண்ணால் ஃபுல் டெஸ்ட்டும் முடிக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஆல்ரெடி சிலபஸுமே 50% முடிச்சிருப்பாங்க. ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மொதவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஹோப் இருந்தது. இப்போ மறுபடியும் நியூ இயர்லேருந்து அவங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜிஎஸ்க்கு 2.0ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்களோட அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா புக்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜிஎஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அவங்களோட ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்ஸுக்கு கொஷின்ஸும் பைலிங்வாலில் தான் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜிஎஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்டவங்களுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் பேட்ச் சொன்னேன். நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேர்ந்தாலும் சரி, அது ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை பெய்டாக இருக்கலாம். அவங்க கொடுக்குற லிங்க் ஆர் டெலகிராமில் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு டெஸ்ட் பேட்சோட டெலகிராம் லிங்க் கேட்டிருந்தாங்க. நான் அனுப்பினேன். அதுக்கப்புறமா நானே ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா லிங்க் எக்ஸ்பயர்டு அப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ அந்த டைம்குள்ளே தான் ஒர்க் ஆகும் போல். ஏன்னா ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில டெஸ்ட் பேட்சில் இடையில ஜாயின் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஜாயின் பண்ணணும்னு நினச்சா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலான்னு இருந்தாலும் சரி, அது அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் பேசிக். ஸோ ஸ்கூல் புக்ஸை கையில் வச்சுட்டு எந்தெந்த யூனிட்ஸ்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்தந்த யூனிட்கான வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. படிக்க உங்களுக்கே நோட்ஸ் மேக்கிங் எப்படி எடுக்கணும், எப்படி படிக்கணும், உங்களுக்கான டைம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் நீங்களே. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு படிக்கணும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாவே போதும், நம்ம எப்படியும் படிச்சிடலாம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? சிலபஸ் வைஸ் ஆர் புக் வைஸா, இல்லை டெஸ்ட் பேட்ச் எதுவும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, ஆர் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களா? ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரை அண்ட் ட்ரை அகைன், யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.